பிரதானமாக எடுத்து வைத்த பணிகளில் ஒரு முக்கிய பணியாக முதலமைச்சர் அறிவித்தது காவேரி கூட்டு குடிநீர். போர் போட்டாலும் எங்க ஊர்ல உப்பு தண்ணி தான். ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு 22 கோடிக்கு பஸ் ஸ்டாண்ட் அடிக்கல் நாட்டார் முதலமைச்சர். இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என்று அதற்கான முழு முயற்சியும் இனி வருங்காலங்களில் எடுத்து மழை பெஞ்சு நெற்பயிர்கள்லாம் விழுந்துருச்சு. நம்ம சட்டசபையில பேசின அமைச்சரை பார்த்து கிட்டத்தட்ட குறிப்பா சொன்னோம்னா அறந்தாங்கி ஆவடையார்வேல் மணமேல்குடி ஒன்றியங்கள்ல விவசாயிகளுக்கு நிவாரணம் மட்டுமே 95 கோடி ரூபாய்க்கு வாங்கி எந்த ஊர்ல போனாலும் 4 பேர் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. சின்ன குக்கிராமம் இருந்தாலும் அவரை பாத்தியா இவர் உடம்பு நல்லா இருக்கான்னு விசாரிச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அப்ப அது இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறேன், அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே நானே கூப்பிட்டு சொல்லிடுறது. அப்ப அந்த ஊருக்கு போனேன், அவரை பார்த்துட்டேன், இவர் நல்லா இருக்காராம், இந்த புள்ள படிப்பு சேர்த்திருக்கோம், இந்த பிள்ளை காலேஜ் சேர்த்திருக்கோம் அப்படின்னு நானே கூப்பிட்டு சொல்லிடுறேன். பெரும்பான்மையா இப்ப என்ன செய்யறோமோ இந்த பணிகள் தொடர வேணும்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் 5 வருஷத்துல ஆண்ட முன்னிலை தொகுதியில பேரை கெடுக்காம இருக்கிறது ஒரு பெரிய வெற்றி தான். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வரீங்க. மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சி உங்களுக்கே வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. சொல்லுங்க, மக்களிடம் நேரடியா போகும்போது மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அறந்தாங்கி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அதே போல என்னை காங்கிரஸ் வேட்பாளராக அறந்தாங்கி தொகுதியில் அறிவித்த நமது அன்னை சோனியா காந்தி அம்மையார், வருங்கால பாரத பிரதமர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், நம்ம தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள், கிரீஷ் சோடங்கர், நிவேதா அல்வா, மாநில தலைமை செல்வ பிறந்தகன் உட்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த தொகுதியின் கோரிக்கைகளை நிறைய சட்டசபையில எடுத்து வைத்திருக்கின்றேன். மக்களின் குரலாக என் குரல் சட்டமன்றத்தில் ஒலித்திருக்கிறது. 5 வருஷமா இந்த ஊர்ல ஊராட்சியாக சென்று நகரங்கள் எல்லா வார்டுக்கும் சேர்ந்து நிறைய திட்டங்கள் சட்டசபையில பேசின காரணத்தினாலும் சரி, இந்த பகுதியில் நிறைய திட்டங்கள் கொண்டு வர ஏதுவாக எல்லா பகுதியிலும் நிறைய திட்டங்கள் கொண்டாந்துள்ளோம். எல்லாத்துக்கும் மேல முதலமைச்சர் நமது நல்லாட்சி நாயகன் அருமையண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தொடர வேண்டும் என்பதிலே மக்கள், குறிப்பாக தாய்மார்கள், மகளிர் உரிமை தொகைலாம் 1000 ரூபாய் கொடுத்தது 2000 ரூபாய் வைத்தரன்னு சொல்றது மட்டும் இல்லாம இப்ப 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் காசோலை கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. கலைஞர் வண்ண தொலைக்காட்சி டிவி கொடுத்தாங்க. இப்ப தளபதி அவர்கள் ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு காசோலை, தாய்மார்கள் அவங்களுக்கு வேண்டிய கடையில அவங்களே விரும்பிய பொருட்களை வாங்குறதுக்கு ஏதுவாக இந்த திட்டத்துக்கு மீது ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது. தொகுதியில அறந்தாங்கி தொகுதியில இது எங்க அப்பா திருநாவுக்கரசர் தொடர்ந்து 6-7 தடவை வெற்றி பெற்ற தொகுதி. 2 தடவை 2 பேரை நிக்க வச்சு ஜெயிச்சாங்க. இப்ப நானும் சேர்த்தோம்னா 9-10 தடவை இந்த தொகுதியில நிக்கிறோம். எல்லா கிராமங்களுக்கும் எல்லா ஊருக்கும் எங்க அப்பா போகாத ஊர் கிடையாது. இப்ப 5 வருஷமா நான் போகாத கிராமம் கிடையாது, ஊர் கிடையாது. நிறைய திட்டங்கள் இருக்கு. இப்ப நல்ல வரவேற்பு இருக்கு, நல்ல நம்பிக்கை இருக்கு. மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பாங்க நம்பிக்கை இருக்கு. இன்னும் உறுதியாக சொன்னோம்னா கடந்த முறை வெற்றி பெற்ற கிட்டத்தட்ட 32,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். அதை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பார்கள் என்று நம்பி இங்க மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்துக்கிறோம். அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியிலாகட்டும் நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர். தமிழகத்திலே இன்றைக்கு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர் யாருன்னா அப்பாவை சொல்லுவாங்க. நீங்க கடந்த தேர்தலில் உள்ள வரீங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மக்கள் நீங்க ஏற்கனவே இளைஞர் அரசு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பணிகள் இருந்தாலும் ஒரு மக்கள் பிரதிநிதியா உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்த தொகுதிக்கு வரும்பொழுது ஒரு தொகுதி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பார்வையா இருந்திருக்கும். இந்த தொகுதி எப்படியெல்லாம் நம்ம மாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க, அது முழுமையா நிறைவேற்றிருக்கா? இல்ல, அதுக்கு முன்னாடி தேர்தலையும் போட்டி போட்டேன். ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசம் தான், ஒரு 1000 வாக்கு வித்தியாசம் தான். போன தடவை 32,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சோம். 10 வருஷமா அந்த தொகுதியில நல்லது கெட்டது, கிராமங்கள்ல கல்யாணம் காது குத்து எல்லாத்துக்கும் வந்துகிட்டு சுத்திக்கிட்டு தான் இருக்கும். வித்தியாசமான அனுபவம்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொகுதியில எண்ணற்ற பணிகள் கொண்டாட வேண்டும். நான் பிரதானமாக எடுத்து வைத்த பணிகள் ஒரு முக்கிய பணியாக முதலமைச்சர் அறிவித்தது காவேரி கூட்டு குடிநீர் திட்டம். எங்க தொகுதி கடற்கரை தொகுதி. புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறந்தாங்கி தான் ஒரு 38 கிலோமீட்டர் கடற்கரை கொண்ட தொகுதி. போர் போட்டாலும் எங்க ஊர்ல உப்பு தண்ணி தான் வரும். நிறைய ஊராட்சிகள்ல நானே 5-6 போர் சாமியெல்லாம் கும்பிட்டு அடிக்கல் நாட்டுறோம். ஆனா உப்பு தண்ணி வர்றதுனால நல்ல தண்ணிக்கு பெரிய பற்றாக்குறை இருக்கு. 4 வருஷமாக சட்டசபையில கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நற்செய்தி என்னவென்றால், நமது ஒப்பற்ற முதலமைச்சர் அருமையான தளபதி அவர்கள் கடந்த பட்ஜெட்ல அவர் தலைமையில நிதியமைச்சர் இருந்துருச்சு. புதுக்கோட்டையில குறிப்பாக அறந்தாங்கி உள்ளடக்கி ஒரு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம். பெரும்பான்மையா அந்த 1800 கோடி ஒரு தொகுதிக்கு ஒதுக்குறது அறந்தாங்கி தொகுதியை தான். தண்ணி பிரச்சனையை போக்குறதுக்கு ஒரு ஏதுவாக கொடுத்திருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு
22 கோடிக்கு பஸ் ஸ்டாண்ட் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். அதே போல டவுன்ல வந்து ஒரு விளையாட்டு மினி ஸ்டேடியம் அடிக்கல் நாட்டிருக்காங்க. சுற்றுலாத்தலம் கொடுத்திருக்காங்க. 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 1,110 கோடிக்கு அரசு பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் பணிகள் நிறைய இருக்கு. புதுசா ஒன்றும் இல்லை. புதுசானா எனக்கு 5 வருஷம் கழிச்சு எம்எல்ஏ ஆகி வந்தாலும் அதுக்கு முன்னாடியும் எம்எல்ஏ மாதிரி தான் சுத்திட்டு இருந்தோம். இப்போ 5 வருஷமும் போற இடத்துலலாம் எம்எல்ஏன்றதோட 6 வயசுல இருந்து 80 வயசு பெரியவர் வரைக்கும் நான் விளையாட்டா கூட வரும்போது மைக்ல சொல்லிட்டு வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. 5 வருஷமா நான் எம்எல்ஏவா கார்ல சுத்தினாலும் எம்எல்ஏ போறாருன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. 6 வயசுல இருந்து 80 வயசு பெரியவர் வரைக்கும் இந்த போறாரு திருநாவரசு பையன் தான் சொல்றாங்க. அதற்கு அந்த அடையாளமாக அது சந்தோஷமா எடுத்துக்கிட்டு இன்னும் இந்த பகுதிக்கு நிறைய செய்ய வேண்டிய ஆசை இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த குடிதண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு முதலமைச்சர் 3 நாள் முன்னாடி புதுக்கோட்டைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கும் கூட இந்த திட்டம் துவங்கியாச்சுன்னு நற்செய்தி சொன்னாங்க. இன்னும் செய்ய வேண்டியது இந்த பகுதியில குறிப்பிட்டு சொல்லணும்னா நேற்று கூட இன்னொரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என்று அதற்கான முழு முயற்சியும் இனி வருங்காலங்களில் எடுத்து மக்களை பார்த்துட்டு அறந்தாங்கி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட புதுக்கோட்டையில ஆரம்பிச்சு காரைக்குடி வரைக்கும் இந்த தொகுதி வந்து ஒரு நீண்ட நெடிய தொகுதி. வாக்காளர்களும் கிட்டத்தட்ட ஒரு 2,30,000 பேருக்கு மேல இருக்காங்க. இந்த தொகுதியில இந்த விவசாயத்தை பெருக்குவதற்கு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொண்டு? ஒன்று, இங்க வந்து விவசாயிகள் தான் நீங்க சொல்ற மாதிரி பெரும்பகுதி மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்றோம். தண்ணீர் எங்களுக்கு வந்து கடைமடை பகுதி, நாகுடி பகுதியில் காவேரி தண்ணி சிஎம்பி வந்து கடைமடை பகுதி. 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கு இந்த கடைமடை பகுதி மட்டும் மேம்படுத்திடும். அதே போல இந்த வெள்ளம் நிவாரணம் வரும்போதெல்லாம் 2 வருஷம் முன்னாடி கூட இங்க ஒரு பெரிய மழை பெஞ்சு நெற்பயிர்கள்லாம் விழுந்துருச்சு. நம்ம சட்டசபையில பேசினேன், அமைச்சரை பார்த்து கிட்டத்தட்ட குறிப்பா சொன்னோம்னா அறந்தாங்கி, ஆவுடையார்வேல், மணமேல்குடி ஒன்றியங்கள்ல விவசாயிகளுக்கு நிவாரணம் மட்டுமே 95 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம். தண்ணீர் மேம்பாடு தான் இங்க முக்கியம். அதுக்காக 1-2 தூர்வாடுறது, நிறைய கம்மாய்கள், பிடபிள்யூடி கம்மாயெல்லாம் போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அறந்தாங்கி தொகுதியில் மட்டும் பெரிய பிடபிள்யூடி கம்மாய்கள் தூர்வாடலாம். அதே மாதிரி இந்த ஏரி சங்க தலைவர்லாம் போட்டு ஒரு கூட்டம் போட்டேன் 2 வருஷம் முன்னாடி. எல்லா ஏரிக்கும் சங்கம் வச்சு ஒரு தலைவர் எடுத்தாங்க. அதேமா எல்லாரையும் கூட்டம் போட்டு அவங்களோட குறைகளையும் கேட்டறிந்து இந்த குறைகளை அமைச்சரிடமும் அதிகாரிகளும் கொண்டு சேர்த்தோம். அதன் வாயிலாக இந்த ஏரிகளை தூர்வாருங்க இன்னும் எண்ணற்ற பணிகள் நடந்து கொண்டு. அதே போல இந்த இளைஞர்களுக்கு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஒரு தொழில் சிப்காட் வரணும், தொழிற்பேட்டை வரணும் அப்படிங்கிறதுக்கான முழு முயற்சியை எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்க. இப்படி உங்களுடைய பணிகளை எல்லாம் அப்பா வந்து நாள்தோறும் கண்காணிச்சுட்டே இருப்பாரு. ஏற்கனவே அவரும் வந்து இந்த தொகுதியில வந்து எந்நேரமே இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தவர். பல வருடங்களாக இந்த தொகுதி மேல ஒரு மிகப்பெரிய பாசம் கொண்டவரா இருக்காரு. உங்களோட பணிகள் பார்த்து அப்பா என்ன சொன்னார்? ஆரம்ப காலங்கள்ல எல்லாத்துலயும் அப்பா பெரும்பான்மையா தலையிட மாட்டாங்க. ஏதாவது கரெக்டா பண்ணிட்டே இருக்காங்க விட்டுருவாங்க. பட் அப்பாவுக்கு எது நானே ஒன்னும் சொல்லாட்டி கூட ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் போன் அடிச்சிருவாங்க அப்பாவுக்கு. தம்பிங்க வந்தாப்புல இந்த ரோடு போட்டு கொடுத்துருக்காரு, அந்த வேலை செஞ்சிருக்காரு, இன்னொரு விஷயம் அது செய்யாம விட்டுட்டா செய்ய சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அப்பாவுக்கு தகவல் போகும். பெரும்பான்மையா அப்பா வந்து இப்ப அரசியல்ன்றது அப்பாட்ட வெளிநாட்டுல படிச்சிருந்தாலும் நான் படிச்சதுக்கும் நான் செய்யற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். ஆனா சின்ன வயசுல இருந்து நான் பல தேர்தலில் அப்பாவோட வண்டியில போயிருக்கேன். இந்த 96 தேர்தல்ல இருந்து ஆரம்பிச்சு 98 பாராளுமன்ற தேர்தல், 99, 2001 இங்க இல்ல யூஎஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் பிற்பாடு வந்த தேர்தல்லாம் அப்பாவோட போய் கலந்துருக்கேன். ஸோ அது எப்படி மக்கள்கிட்ட பழகுவாங்க, என்ன பேசுவாங்க, எப்படி இருப்பாங்கன்னு நேரடியா பார்த்துருக்கேன். என்னோட நடவடிக்கைகள்ல எனக்கு தெரிஞ்சு நானே சொல்ல முடியாது, அப்பா சந்தோஷமா தான் இருப்பாங்க. பெரும்பான்மையான விஷயங்கள்ல அப்பாவோட கலந்துப்பேன். ஏதாவது ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும்னா அப்பாவோட கலந்துப்பேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பகுதியில் இந்த ஊர்ல எந்த ஊர்ல போனாலும் 4 பேர் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. சின்ன குக்கிராமம் இருந்தாலும் அவரை பாத்தியா, இவர் உடம்பு நல்லா இருக்கான்னு விசாரிச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அப்ப அது இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறேன், அப்பா கேட்கறதுக்கு முன்னாடி நானே கூப்பிட்டு சொல்லிடுறது. அப்ப இந்த ஊருக்கு போனேன், அவரை பார்த்துட்டேன், அவர் நல்லா இருக்காராம், இந்த பிள்ளை படிப்பு சேர்த்திருக்கோம், இந்த பிள்ளை காலேஜ் சேர்த்திருக்கோம் அப்படின்னு நானே கூப்பிட்டு சொல்லிடுது. அதனால சந்தோஷமா இருப்பாங்க, என்னோட நடவடிக்கை சந்தோஷமா இருப்பாங்க. இந்த தொகுதியினுடைய வாக்காளரா அப்பா உங்களிடம் வைத்த கோரிக்கை என்ன? அப்பா என்னுடைய ஏன்ட்ட 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எல்லா வாக்காளரும் கோரிக்கை வைப்பாங்க. அவரும் இந்த தொகுதியினுடைய வாக்காளர், உங்களுக்காக வாக்களித்திருப்பாரு, அவர் உங்ககிட்ட. சரி, அப்பாவும் வாக்காளர், நானும் வாக்காளர் தான். அதனால கோரிக்கை எல்லாம் அப்பா என்ன சொல்றது, அப்பாக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. பெரும்பான்மையா இப்ப என்ன செய்யறோமோ அந்த பணிகள் தொடர வேணும்னு சொல்லுவாங்க.
குறைந்தபட்சம் 5 வருஷத்துல ஆண்டவ முன்னேற்றத்துல தொகுதியில பேரை கெடுக்காம இருக்கிறது ஒரு பெரிய வெற்றி தான். அதனால என் பேரை ஆண்டவ முன்னேற்றத்துல நான் நல்ல மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்பட்டுருக்கேன். ஜாதி மத வித்தியாசம் இல்லாம அப்பாற்பட்டு செயல்பட்டுருக்கேன். என்ன பண்ணி கூட மைக்ல பண்ணி பேட்டி கேட்டீங்க. நான் எங்க 88 ஊராட்சி இருக்கு. எல்லா ஊராட்சிக்கும் இந்த ராமச்சந்திரனால ஏதாவது நல்லது நடந்திருக்குமே தவிர எந்த ஊர்லயும் இந்த தப்பு நடந்திருக்கு. அதனால என்னால முடிஞ்ச நன்மையை செஞ்சிருக்கேன். அப்பான்னு இன்னும் அடுத்து நான் முழுவதுமா தண்ணி பிரச்சனை பிரதான பிரச்சனை, இன்னும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த நிறைய 10 ரோடு போட்டிருந்தா 2 ரோடு பாக்கி இருக்கு தான் செய்யும். அந்த சாலைகள்லாம் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு முக்கிய திட்டமாக கருதுகிறேன். அதை மேம்படுத்துவதற்காக சட்டமன்றத்திலும் சரி, முதலமைச்சரையும் சரி, அமைச்சரையும் சந்தித்து அதற்கான ஆயத்த பணிகளையும் முழு முயற்சியுடன் செயல்படுவேன்.